மூச்சுக்காத்தை எவ்வளவு வேகமாக உபயோகப்படுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் மரணம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிப்பது வலது பக்கம் மூச்சு ஓடும்போது கல்வி, அன்பு, குடும்ப சம்பந்தமான விஷயங்களை செய்யலாம். அதாவது எதையெல்லாம் டேஞ்சிபிள், அதாவது தொட முடியாதோ, இரவு 1 மணியிலிருந்து 2 மணி வரை மூச்சுக்காற்றை நன்றாக உள்ளே இழுத்து கும்பகம் என்று சொல்லக்கூடிய சில செகண்ட்ஸ் இருக்கலாம். அந்த மணித்துளிகளில் நாம் ப்ரேயர், அதாவது பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இந்த காரியம் நிறைவேற வேண்டும். இந்த மனதில் அதை நினைத்து கொண்டே, சரயோகன்றது வேற ஒன்றும் கிடையாது, மந்திரம் தான் சரயோகம். மந்திரம் என்பது என்ன? வைப்ரேஷன், அதிர்வு. அந்த அதிர்வு எப்படி? 3 விதமான அதிர்வு இருக்கு. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் மற்றும் ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சரி, இன்றைய நிகழ்ச்சியில இந்த மூச்சு, நம்ம விடக்கூடிய இந்த மூச்சை நம்ம கவனிச்சாலே நம்ம வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நிகழ்த்தி இருக்கேன் அப்படின்னே நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இதுல இந்த சரயோகம் சொல்லக்கூடிய விஷயம், அதை பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுங்க சார். வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இந்த மூச்சுன்றது மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதருடைய வாழ்க்கைன்றதே மூச்சோட முடிஞ்சு போச்சு. அந்த மூச்சுன்றது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், பரிசுன்னு கூட சொல்லலாம். உண்மையிலே சொன்னா, தாய், தந்தை, சகோதரர்கள்னு சொந்தக்காரர்கள் இருந்தாலும் நம் உடன் பிறந்து நம்முடைய உடன்கட்டை ஏறுவது மூச்சு மட்டும்தான். மூச்சு மட்டும்தான் நம்மோடு பிறந்து நம்மோடைய இறந்து போயிடும். ரைட்டா? அந்த மூச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அளவு. இந்த மூச்சு காற்றை வச்சு வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை அடையலாம். ஆக்சுவலாக அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குன்றது இதான். அந்த 3 எழுத்து என்ன சார்? மூச்சு. மூச்சு. வெற்றி. வெற்றி 3 எழுத்து தானே. அப்போ 3 எழுத்துலேயே நம்ம வாழ்க்கை இருக்கு. மொத்தமே உயிர் 3 எழுத்து. கரெக்டு தானா? மனம் 3 எழுத்து. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே 3 எழுத்து தான். பணம் கூட 3 எழுத்து. எல்லாமே 3 எழுத்து தான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்மளுடைய கடவுளையும் மும்மூர்த்திகள்னு வச்சுட்டாங்க. இந்த மும்மூர்த்திகளுக்கும் மூச்சு தத்துவத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. காரணம், பிரம்மா என்பது படைக்கும் கடவுள், மகாவிஷ்ணு என்பது காக்கும் கடவுள், சிவன் என்பது அழிக்கும் கடவுள், முடிவு. அப்போ நம்ம இழுக்கக்கூடிய காற்றுக்கு பேர் பிரம்மா. அதை வயிற்றில் அடக்குகிறோம், அது பேர் மகாவிஷ்ணு. காற்றை வெளியே விடுகிறோம், அது பேர் சிவன். இது எப்படி சார் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி? ஏன்னா மூச்சு விடுறதுங்கிறது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். இந்த சர யோகத்துல என்ன சிறப்பு? மனிதன் அல்ல, எல்லா உயிர்களும் மூச்சு விடும். சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படி இருக்கு? அப்படி இதை நம்ம எப்படி பண்ணணும்? ஆமை 150-200 வருடங்கள் வாழும். இதுக்கு காரணம் என்னன்னா, 1 மணி நேரத்தில் 1 நிமிடத்தில் எவ்வளவு மூச்சு விடுகிறது என்பதுதான் கணக்கு. நாய் போன்ற பிராணிகள், மிருகங்கள் அதிக மூச்சு விடுகிறது. ஆமை, முதலை போன்றவர்கள் மூச்சு குறைவாக விடுகிறது. அதனால் அது 250 வருஷம் வாழுது. வேகமாக மூச்சு விடும் நாய் 12 வருஷத்துலேருந்து 15 வருஷத்தில் இறந்துடும். அப்போது மூச்சு காற்றை எவ்வளவு வேகமாக உபயோகப்படுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் மரணம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிப்பது கவலை,
கவலை வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமூச்சு வரும். அப்போது அந்த மூச்சிலேயே ஒரு 10 மூச்சு காற்று வேஸ்ட். அதனால தான் ஞானிகளும் யோகிகளும் நீண்ட காலம் வாழ்வதற்கு குறைவான மூச்சு விடுவாங்க. அந்த மூச்சு காற்றை குறைவாக விடும்போது ஆயுள் அதிகரிக்கும். மூச்சு காற்றை அதிகமாக விடும்போது ஆயுள் குறையும். சரி, இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இதை பிராக்டிஸ் பண்றது? சொல்கிறேன். இப்போ ஒன்று வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ மூச்சு காற்று வரும். இந்த வலது பக்கமாக வருவதற்கு பேர் சூரியகலை, இடது பக்கமாக வருவதற்கு பேர் சந்திரகலை. இதுதான் கணக்கு. சிலருக்கு சூரியகலையில் வரும், சில பேருக்கு சந்திரகலையில் வரும். நேரம் காலம் வித்தியாசம் ஆக ஆக மூச்சு காத்து மாறும். சரி, இது இப்ப எந்த நாசில வருதுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? பொதுவா 2 கண்களையும் வைத்து மூக்கின் நுனியை உற்று பார்க்கும் போது, அதாவது உதட்டுக்கு மேல இருக்கிற நுனி, இந்த இடம், அந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு பக்க மூக்கு தான் தெரியும், இன்னொரு பக்கம் மூக்கு தெரியாது. அப்போ மூச்சு வரக்கூடிய திசை தான் தெரியும், மற்றதற்கு பேர் சூன்யம்னு பேர். சூன்யம்னா மூச்சு இல்லை அந்த இடத்துல. அப்போது வலது பக்க மூச்சு இடது பக்க மூச்சு ரெண்டாக பிரிக்கிறோம். இதற்கு நடுவில் உள்ளதுக்கு பேர் சுழுமுனை. அதாவது ஒரு செகண்ட் தான் இருக்கும் மாறும்போது. இந்த சுழுமுனைக்கு தான் ஜோதிடத்தில் பேர் துளாராசி. துளாராசி பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும், ரைட்டா? அந்த துளாராசிக்கான கடவுளாக சொல்லப்படுவது சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர். அவர் இரண்டனை எவ்வாறு வதை செய்கிறார் அப்படின்னா, அறைக்கு உள்ளேயும் கிடையாது, அறைக்கு வெளியிலையும் கிடையாது, நடு வாயிற்படியில். அதுதான் நரசிம்ம அவதாரத்துடைய விஷயம். அதான் துலாம், அதுதான் சுழுமுனை. 2 விஷயத்துக்கும் நடுவில் அந்த சுழுமுனையை உங்களால் உணர முடிந்தால் நீங்கள் கடவுளை தரிசிக்கலாம். அதுக்கு தான் முனிவர்களும் ரிஷிகளும் முயற்சி செய்வார்கள். ஓகே, இப்போ இந்த வடகலை இடகலையில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது சொல்லலாம். இப்போ வலது பக்கம் மூச்சு ஓடும்போது கல்வி, அன்பு, குடும்ப சம்பந்தமான விஷயங்களை செய்யலாம். அதாவது எதையெல்லாம் டேஞ்சிபிள், அதாவது தொட முடியாதோ, இப்போ அன்பு அது அகம் சார்ந்தது. அதே மாதிரி குடும்பம், கல்வி, இதெல்லாம் அகம் சார்ந்தது, மனம் சார்ந்தது. இது எல்லாமே வலது பக்கமும். இடது பக்கம் பொருளியல் சார்ந்தது. பொருளியல் சார்ந்ததுன்னா பணம், புகழ், அது வெளி உலகத்தினால் எதை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் இடபாகம். வலது பாகத்துக்கு பேர் சிவன், இடது பாகத்துக்கு பேர் பார்வதி. அதனால தான் இடது பாகம் கொண்டான்னு சிவனை சொல்றது. பார்வதி தேவி இடது பக்கம் இருப்பா. அந்த இடது பக்கம்தான் நம்முடைய இருதயமும் இருக்கு, ரைட்டா? இது பார்வதியுடைய பாகம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் அர்த்தநாரி. இதுதான் மூச்சுடைய தத்துவம் தான் அர்த்தநாரி. இந்த பக்கம் சிவன், அந்த பக்கம் பார்வதி. அப்போ சிவன் என்று சொல்லும் போதே மாறுபட்ட யோஜனைகள், பார்வதி என்று சொல்லும் போதே செயலாற்றல். அதாவது இந்த உலகத்துடைய இயல்பான விஷயங்கள், உலகியல், சம்பாத்தியம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே இடது பக்கம். வலது பக்கம் முழுவதுமே சிந்தனை. அதாவது இந்த பக்கம் ஃபுல்லாக லாஜிக்கல் திங்கிங், அந்த பக்கம் ஃபுல்லாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் கான்ட்ரடிக்டரி திங்கிங். இப்போ விஞ்ஞானிகள்லாம் மாறுபட்ட யோஜனையால் தான் முன்னுக்கு வராங்க. மாறுபட்ட யோஜனை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள். இப்போ நம்ம சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு இடது பக்கம்தான். வலது பக்கம் என்றால் பெரிய சிந்தனைகள், சில திட்டங்களை தீட்ட வேண்டும், சில முடிவுகளை எடுக்கணும்னா வலது பக்கம். ஓகே, அதே மாதிரி இந்த குழந்தை பிறப்புக்குமே இந்த இந்த மூச்சு ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. ஆண் குழந்தை வேணும்னா ஒரு நாடியில மூச்சு வரணும், பெண் குழந்தைக்கு ஒரு நாடி. அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. வலது பக்கத்தில் மூச்சு விடும்போது ஆண் குழந்தை, இடது பக்கத்தில் மூச்சு விடும்போது
அந்த இதில் தாம்பத்தியத்தில் இருந்தால் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. இது வந்து ஆணுக்கா பெண்ணுக்கா சார்? ஆணுக்கு. எப்பவுமே நம்முடைய சாஸ்திர பிரகாரம் ஆண் தான் கிரியேட்டர், பெண் என்பது இன்குபேட்டர். அதை பாதுகாப்பாக கொடுக்கக்கூடியது பெண். அது எதாக இருந்தாலும், அது குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, ஆண் பொதுவாக தான் சம்பாதித்த பணத்தை பெண்ணிடம் கொடுத்து வைப்பது தான் மரபு, பாதுகாத்து கொடுப்பார்கள் என்று. அப்போது இந்த மாதிரி மூச்சு காற்று வைத்துக்கொண்டு பல விஷயங்களை செய்யலாம். இப்போது ஒருத்தருக்கு ஈடேறாத எண்ணம் இருக்குது, ஒரு விஷயம் ரொம்ப வருடமாக முயற்சி செய்கிறார், முடியல, நிறைவேறாத ஆசைகள். அதுக்கு என்ன செய்யணும்னா, இரவு 1 மணியிலிருந்து 2 மணி வரை மூச்சு காற்றை நன்றாக உள்ளே இழுத்து கும்பகம் என்று சொல்லக்கூடிய வயிற்றில் அடக்குவது. மூச்சை நிறுத்துறது, உள்ள அடக்கி வைக்கிறது. சுவாசிக்காம இருக்க முடியுமா சார்? அது சில மணித்துளிகள், சில செகண்ட்ஸ் இருக்கலாம். அந்த மணித்துளிகளில் நாம் பிரேயர், அதாவது பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இந்த காரியம் நிறைவேற வேண்டும். இந்த மனதில் அதை நினைத்து கொண்டே இந்த மூச்சு காற்றை வெளியே விடும்போது கட்டாயமாக நம் காரியங்கள் நிறைவேறும். இதற்கு இந்த நேரம் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், அதுக்கு பேர் என்னன்னா, அந்த நேரத்துக்கு பேர் ஏகாந்த வேளைன்னு பேரு. ஏகாந்த வேளைன்னா, கடலுக்கு போனா அலை இருக்காது, நிசப்தமா இருக்கு, அலை இருக்காது, நாய் கத்தாது. அதாவது நோயாளிகள் கூட அந்த நேரத்தில் அயர்ந்து உறங்கி விடுவார்கள். அது ஒரு அமைதியான நேரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருடர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரமே தான். காரணம், எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க, யாரும் முழித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த 1 மணிலேருந்து 2 மணி இந்த பிரபஞ்சத்துடைய லயம், நம்முடைய கோரிக்கைகளை வாங்கிக்கிற டைம், அதாவது மனுக்களை வாங்குகிற நேரம் மாதிரி. அப்போது அந்த நேரத்தில் இது செய்யும்போது எந்த மனிதரை இது போய் அடைய வேண்டுமோ அவரை போய் இது அடையும், அந்த வேலை முடியும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். 2-3 விஷயங்களை கோரிக்கை வைக்கக்கூடாது. ஒரு சங்கல்பம், மனம் ஒரே சங்கல்பம். புரியுதா உங்களுக்கு? பதஞ்சலி சொல்கிற மாதிரி சங்கல்பந்தான் மிக மிக முக்கியம். சங்கல்பம் எதுவோ அதான் வெற்றியை தீர்மானிக்கும். அப்போது ஒரே சங்கல்பத்தை வைத்து கொண்டு செய்யும்போது வெற்றி அடைகிறோம். சரயோகன்றது வேற ஒன்றும் கிடையாது, மந்திரம் தான் சரயோகம். மந்திரம் என்பது என்ன? வைப்ரேஷன், அதிர்வு. அந்த அதிர்வு எப்படி? 3 விதமான அதிர்வு இருக்கு. தமிழில் என்னென்ன 3 விதம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். கரெக்டா? வல்லினம் என்பது என்ன? ஆண். மெல்லினம் என்பது என்ன? பெண். இடையினம் என்பது ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது இருப்பவர். இவ்வளவுதானே உலகமே. அப்போ வயிற்றிலிருந்து எடுத்து கொண்டு வருவது வல்லினம், உதட்டிலிருந்து பேசுவது மெல்லினம், தொண்டையிலிருந்து பேசுவது இடையினம். இந்த 3ம் சேர்ந்தது தான் மந்திரமே. மந்திரம் என்பதே அந்த அதிர்வுகளுடைய மாற்றங்கள். இந்த மாற்றங்களை, ஏற்ற இறக்கங்களை எப்படி கொடுத்தா வேலை நடக்கும்? அதிர்வு தானே எல்லாமே. சரி, இந்த சரயோகத்தை நம்ம பயிற்சி பண்ணும்போது இதெல்லாம் சாத்தியமா சார்? சாத்தியம். எந்த இடத்திலிருந்து மூச்சு காத்தை எவ்வளவு நேரம் எடுத்து விட வேண்டும், இது சிவபுராணத்திலேயே இதுக்கான குறிப்புகள் இருக்கு. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும்னா ரொம்ப நேரம் எடுக்குமா சார்? நேரம்லாம் எடுக்காது, 5 நிமிஷத்தில் பண்ணலாம். இந்த சரயோகத்தை வச்சு ஜோதிடமே கணிக்கலாம். அதாவது வருபவருடைய சரம் என்ன, ஜோதிடர் எந்த மூச்சில் மூச்சு காத்து விடுகிறார், இதை பார்த்தாலே நம்ம ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது இதை வச்சு தான் குருவுக்கு மஞ்சள், புதனுக்கு பச்சை என்று கண்டுபிடித்ததே சரயோகம்தான். அதாவது மூச்சு விடும்போது கண்ணை மூடிக்கொண்டு நெற்றி மத்தியை நீங்கள் பார்ப்பதாக பாவித்து கொள்ளும்போது பலவிதமான வண்ணங்களில்
சின்ன சின்ன பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஓடுகிறதா, புதன் ஓடுகிறதா, குரு ஓடுகிறதான்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அப்போ செவ்வாயில் குரு இப்படி இணைகிறார், சூரியகலையில் யார் இணைகிறார்கள், சந்திரகலையில் யார் இணைகிறார்கள், இந்த விஸ்தாரமாக படித்து கொண்டு போனால் சரயோகத்தில் பலவிதமான வேலைகளை செய்யலாம். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில சரயோகம் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்கு. ரொம்ப சாதாரணமா நம்ம இத பேச தொடங்கணும். ஆனா இதுக்குள்ள எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இத நம்ம எப்படி பயன்பாட்டுல கொண்டு வரலாம், இது பண்றதுனால என்னென்ன மாரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, நன்றி.